வணக்கம் நண்பர்கள். நடிகை கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். ஒன்றுமே காரணம் இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பமும் அதனுடைய தலைவர்களும் எதிரிகளுடைய கைதை சிறைக்கு செல்வதை அணுவாக ரசிப்பது தான் அதற்கு காரணம். வேற ஒன்றும் பெரிய காரணம் ஒன்றுமே இருக்க முடியாதுங்க. சரி, நடிகை கஸ்தூரி என்ன பேசினார்? 250 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே இருக்கின்ற மன்னர்களுக்கு சேவை செய்ய, அந்த புறத்திற்கு சேவை செய்ய வந்தவர்களாம் தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. அது ஒரு சரியான பேச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிக மிக தவறான பேச்சு. அந்த பேச்சுக்கு கஸ்தூரி அவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. அப்படி இருந்தும் கூட அவர் கைது செய்யப்பட்டார். எப்படி கைது செய்யப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக காவல்துறை 2 தனிப்படை அமைத்து ஆந்திராவில் வச்சு கைது செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இது ஒரு சரியான நடவடிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா நடவடிக்கை கிடையாது. ஆனால் தமிழக காவல்துறை என்ன விளக்கம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாநில அரசுகளிடையே 2 மாநில மக்களிடையே ஒரு மோதலை உண்டு பண்ணும் பேச்சு பேசியிருந்தார். தமிழக ஆந்திர மக்களிடையே மோதல் உண்டு பண்ணும், அரசிடையே மோதல் உண்டு பண்ணுகின்ற பேச்சை பேசியிருந்தார். அதனால் நாங்கள் கைது செய்யிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிக சரியான விளக்கத்தை தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்து வச்சிருந்தாங்க. அதன் காரணமாக கஸ்தூரி உடனடியாக கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சரி, அப்படி அடைக்கப்பட்டதை போலவே இந்தியாவில் உள்ள உலகம் முழுக்க உள்ள இந்துக்களுடைய மனதை புண்படுத்தும் விதமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பற்றி மிக இழிவாக பேசியிருந்தார். அப்படிப்பட்ட உதயநிதி உடனடியாக கைது செய்யப்படவில்லை. இன்றளவுக்கு அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு அல்லது மன்னிப்பு கேட்கவில்லை. எந்த சூழ்நிலையும் நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட குற்றவாளியை கைது செய்யவோ இல்லது சிறைக்கு அனுப்பவோ அவருடைய வழக்கை தொடர்ந்து நடத்தவோ நீதிமன்றம் விரும்பவில்லை. ஏனென்றால் நீதிமன்றங்கள் குற்றவாளிகளையும் ஊழல் அரசியலையும் காப்பாற்றுவதற்கு மட்டுமாக இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, சட்டம் அனைவருக்கும் பொது அப்படின்னு ஒரு உருட்டிட்டு இருக்காங்க இந்தியாவில். ஆனால் இதில் ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. சட்டம் அனைவருக்கும் பொதுவானா தண்டனை வழங்குவதில் மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு நிலை ஏற்படுகிறது அப்படிங்கிறது தெரியல. அதிகாரம் படைத்தவர்களுக்கு தண்டனையிலிருந்து விதி விலக்கு வழங்கப்படுகிறது, சாதாரண மக்களுக்கு மட்டுமே தண்டனை வழங்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் பொதுவானதா அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறி எல்லோருடைய மக்களையும் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, நடிகை கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது தனக்கு ஆன்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருப்பதாகவும் அந்த குழந்தையை தான் ஒருவராக பராமரிப்பதால் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், என்னுடைய சொந்த பொறுப்பில் ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் நீதிபதி அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து உடனடியாக சிறையில் அடைக்க உத்தரவிட்டுவிட்டார். அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, 7 வருடத்திற்கு குறைவான தண்டனை உடைய குற்றங்களுக்கு உடனடியாக கைது செய்யப்பட தேவையில்லை அப்படின்னு ஒரு சட்டத்தை உத்தரவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிறப்பித்திருந்தார். அதையும் மீறி இப்படிப்பட்ட வழக்குகளில் நீதிபதிகள் உடனடியாக தண்டனை வழங்குகிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசின் கீழ் மாநிலத்தை செயல்படும் உயர் நீதிமன்றங்கள் அந்த மாநில அரசினுடைய ஒரு அமைச்சரவை இலாக்காவைப்பவர்கள் அல்லது அவர்களுடைய உத்தரவுக்கு பணிபுரியும் கீழ்ப்பணியும் ஒரு அதிகார போல தான் நீதிபதிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை காதில் வாங்கிக்கிறதுல காத்துல பறக்க விட்டு மாநில அரசு யாரை கையெழுத்துகிறதோ அவர்களெல்லாம் உடனடியாக கைது செய்து சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். சரி, பணம், பதவி, அதிகாரம், ஊழல், அரசியல்வாதிகளை காப்பாற்றுறதுக்கு மட்டுமே இந்தியாவில் நீதிமன்றங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு 1-2 உதாரணங்களை பார்க்கலாங்க. 2G வழக்கில் 1.25 லட்சம் பண்ணி ஊழல் செஞ்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியில் ஒருத்தம் கூட கைது செய்யப்பட்டு இன்றளவு நிரந்தரமாக சிறையில் அடைக்கப்படவில்லை. ஏனென்றால் அவங்ககிட்ட MP இருக்கு, MLA இருக்காங்க. அடுத்து மத்தியில் எப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கும் அவங்களுடைய தயவு தேவைப்படுறதுனால அவர்களை விடுதலை செய்து விடுகிறார்கள் நீதிபதிகள், நீதிமன்றங்கள். அடுத்ததாக மருத்துவர் சுப்பையா கொலையில் 11 குற்றவாளிகளும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க. கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவர் கொலையில் ஒரே 2 பேர் மட்டுமே சம்பந்தப்பட்டான்னு சொல்லிட்டு அந்த வழக்கை இழுத்து மூடிட்டார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள். அடுத்ததாக டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் டாடா சுமோ ஏற்றி மத்திய அமைச்சருடைய பையன் 11 பேரை கொலை செஞ்சான். அந்த குற்றவாளிக்கு உடனடியாக ஜாமீன் வழங்கப்பட்டு இன்னையாலும் சிறையில் செய்யவில்லை. அடுத்ததாக பில்கிஸ் பானு என்ற கர்ப்பிணி கற்பழிக்கப்பட்டார். அந்த குற்றவாளிகளை விடுதலை செஞ்சு தேர்தல் நிக்க வச்சு பெருமைப்படுத்தினதான் இந்திய நீதிமன்றம். செந்தில் பாலாஜி வழக்கில் இன்னும் நீதிமன்றம்
இறுதி தீர்ப்பாளர்களை மறுபடியும் ஜெயிலில் இருந்து வந்து மந்திரியாக விட்டார். அதாவது கன்விக்ஷன் குற்றவாளிக்கு உடனடியாக ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சட்டம் போட்டிருந்தும் செந்தில் பொன்முடிக்கு 4 வருஷ சிறை தண்டனையிலிருந்து இன்னும் ஜெயிலுக்கு போகாமல் உச்சநீதிமன்றம் இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக 4000 கோடி மணல் கொள்ளையில் துரைமுருகன் அவர்களுக்கு தொடர்பு இருக்குது. அந்த வழக்கை இழுத்து மூடி வச்சிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மத்தியில் எப்போ வேணாலும் ஆட்சி கவலலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவு மத்திய அரசுக்கு தேவை. அதனால் அவருக்கும் தண்டனை வழங்கப்படவில்லை. வழக்கு இன்னும் விசாரணைக்கே எடுத்தப்பட்டது. அதே போல் இடி ரெய்டில் ஆயிரக்கணக்கான கோடி ஜெகத்ரட்சகன் வீட்டில் கைப்பற்றப்பட்டது. பொன்முடி வேலு அவர்கள் வீட்டில் கைப்பற்றப்பட்டது. இந்த வழக்கு எல்லாமே நீர்த்து போக செய்கிற வேலையில் தான் மத்திய அரசும் மாநில அரசும் செஞ்சிட்டு இருக்கு. அதை தான் உச்சநீதிமன்றம் செய்திருக்கு. இதுலேருந்து ஒன்று நல்லா புரியுதுங்க. குற்றவாளிகளை ஊழல் அரசியல்வாதிகளை காப்பாற்றுறதுக்கு மட்டுமே இந்தியாவில் நீதிமன்றங்கள் செயல்படுகிறது. இந்த குற்றவாளிகள் இந்த மாநில மத்திய அரசுகள் யாரை கை காட்டி ஜெயிலில் போடுன்னு சொல்லுதோ அவர்களை சிறையில் அனுப்பி அதை குரூரமாக ரசிக்கும் தன்மை உடையதான் இந்திய நீதிமன்றங்களும் இந்த அரசியல்வாதிகளும். அதையே தான் திராவிட முன்னேற்ற கழகம் கஸ்தூரியை கைது செய்து ரசித்து கொண்டிருக்கிறது. அதற்கு நீதிமன்றம் உடந்தையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.